ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 6. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். வெற்றியின் அறைக்குள் வந்த கங்கா முதல் வேலையாக அவனது உடைகளை எல்லாம் எடுத்து சுவர் அலமாரியின் ஒரு அறைக்குள் திணித்து வைத்துவிட்டு தன் உடைகளை மீதி இருந்த 3 அறைகளில் மிகவும் வசதியாக அடுக்கி வைத்தாள். அவனது படுக்கையில் விரித்திருந்த படுக்கை விரிப்பை எடுத்து சுருட்டி ஒரு மூலையில் போட்டவள் தான் கொண்டு வந்த படுக்கை விரிப்பை அதில் விரித்தாள். இப்படியே 1 மணி நேரத்தில் அந்த அறையை அடியோடு மாற்றிவிட்டுதான் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சிறிது நேரம் கதவை தட்டி கொண்டும் சத்தம் எழுப்பிக் கொண்டும் இருந்த வெற்றியை, டேய், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்க போகுது, அப்புறம் என்ன ஏதுன்னு வந்து விசாரிப்பாங்க, என்ன சொல்றது என்று கூறிய அம்மா அவனை அடக்க, இவ இங்க வந்து தங்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? இவ யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தூரத்து சொந்தக்கார பொண்ணு, ஹாஸ்டல்ல வசதி பத்தல, அதனால இங்க வந்து தங்கி இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுவேண்டா. நீ அமைதியா இரு, நீ சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாத. அப்படின்னா இவளை இங்கேயே தங்க வைக்க போறீங்களா? இல்லடா, பொறுமையா மெதுவா பேசி இவளை அனுப்பிடலாம். இப்ப பிரச்சனை பண்ணா நமக்கு தான் பிரச்சனை. ஊரை கூட்டி நீ பண்ணதெல்லாம் சொல்லிடுவா, அப்புறம் மானம் போயிடும். அம்மா அப்படி கூறிய பிறகுதான் வெற்றி அமைதியானான். அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த கங்காவுக்கு வேர்த்து கொட்டியது. அப்பப்பா, என்ன சூடு என்ன சூடு. அங்கிள், உங்க பையன்கிட்ட சொல்லி ஏசி வாங்கி வைக்க சொல்லுங்க. சேலை முந்தானையில் முகத்தை துளைத்தபடியே கங்கா கூற, அவன் கிட்ட இருந்து வாங்கி கிட்டாம இவ அடங்க மாட்டா போல இருக்கு. முணுமுணுத்த அப்பா எதுவும் அறியாதவர் போல் செய்தித்தாளை புரட்ட ஆரம்பித்தார். அட, அம்மாவுக்கு ஏசி கேக்குதா? ஏசி? ஏய், சுடு தண்ணியா அப்படியே உன் உடம்புல ஊத்தி இங்கிருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன் பாரு. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க, அத்தனால பேசாம இருக்கேன். அறைக்குள் வந்தவன் வெளியே ஸ்டாண்டில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகள் ஒன்றையும் காணவில்லை என்று கண்டதும், ஏய், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எங்கடி? கோபமாக கேட்டபடியே வெளியே வந்தான். ஆமா, நீ ஒரு ட்ரெஸ் போட்டு அதை அழுக்கானா அதை துவைக்க மாட்டியா? அதை அப்படியே தூக்கி ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு அடுத்த ட்ரெஸ் எடுத்து போடுவியா? இப்படியே மொத்த ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கி வச்சிருக்க. வேர்வை நாத்தம் தாங்கல. அதுதான் எல்லாத்தையும் தண்ணியில ஊற வச்சுட்டேன். வீட்டுல சும்மா வெட்டியா தானே உட்கார்ந்து இருக்க. எல்லாத்தையும் நல்லா சோப்பு போட்டு துவைச்சு காய வை. எனக்கு இந்த வேர்வை நாத்தம், அழுக்கு துணியா அங்க இங்க போடுறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் இருக்கிற இடம் எப்பவும் சுத்தமா இருக்கணும். ஏய், இது ஏன் வீடு, என் வீட்டுல நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அத கேட்க நீ யாருடி? நான் யாருன்னு ஊரை கூட்டி சொல்லணுமா? ஊரை கூட்டி சொல்ல போறியா? அது வரைக்கும் நான் பாத்துட்டு கைய கட்டிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? கொன்னு புதைச்சிடுவேன். இங்க பாருடி, இனி நீ இங்க 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு. என் வீட்டுல நான் எப்படி இருக்கணும்னு நீயா எனக்கு கட்டளை போடுற? ஏன் இஷ்டத்துக்கு தான் என் வீட்டுல இருப்பேன். ஒரு சிகப்பு சட்டை இருந்தது, அதை இன்னைக்கு வெளியில போட்டுட்டு போலான்னு நினைச்சா அதையும் சேர்த்து தண்ணியில முக்கி வச்சுட்ட. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடு, இல்ல அவ்வளவுதான். கோபமாக அறைக்குள் வந்தவன் சுவர் அலமாரியில் அவள் அடுக்கி வைத்திருந்த அவளது துணிகளை எல்லாம் அப்படியே வாரிக்கொண்டு வாசலுக்கு வந்தான். என்னப்பா வெற்றி, வீட்டுல யாரு விருந்தாளி? நல்ல சிகப்பா அழகா இருக்கா? முறை பொண்ணா இல்ல தங்கச்சி முறையா? இதென்ன கையில துணி? ஓ, கொடியில காய போட போறியா? அது வழியாக வந்த அடுத்த வீட்டு அரவிந்தின் அம்மா கேட்க, ஆமா ஆண்டி என்றவன் அந்த பெண்மணி நகர்ந்ததும் துணியை கொண்டு வந்து நாற்காலியில் போட்டான். பற்களை நரநரவென்று கடித்தபடியே கங்காவை பார்த்தவன், இங்க பார்டி, அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க, அதனால இப்ப உன்னை சும்மா விடுறேன். ஆனா நான் வெளியே போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது, இல்ல இல்ல, நைட்டு தான் வருவேன். நைட்டு வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வெற்றியோட ஒரு முகத்தை தான் நீ பாத்துருக்க, இன்னொரு முகத்தையும் அப்ப பாப்ப நீ. அதுதான் நாங்க தஞ்சாவூர்லயே பாத்துட்டோம்ல. இன்னும் புதுசா வேற எத்தனை முகத்தை ஐயா வச்சிருக்கீங்க? இருந்தா காட்டுங்க, அதையும் பாத்துடுறோம் என்று கூறியவள் இருக்கையில் வைத்திருந்த துணிகளை எல்லாம் வாரிக்கொண்டு அறைக்குள் சென்றாள். வெற்றிக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் என்ன செய்ய இயலும்? கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக அல்லவா இருக்கிறது அவன் கதை. அவன் தன் அப்பா அம்மாவை பரிதாபமாக பார்த்தான். ஆனால் ஏனோ இந்த நிகழ்வுகள் எல்லாம்
அவர்களுக்கு மகிழ்ச்சியையே ஏற்படுத்தியது. எங்கே கார்த்திகாவின் நினைவில் இவன் இப்படியே காலத்தை கழித்து விடுவானோ என்று பயந்தவர்களின் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. கோபமாக ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் வெற்றி நடந்து கொண்டிருக்க இன்னும் ஒரு மணி நேரம் கழித்துதான் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் கங்கா. தோளில் ஒரு ஹேண்ட்பேக் மாட்டி இருக்கிறாள். முன்பு உடுத்தி இருந்த சேலை அல்ல, வேறு சேலை உடுத்தி இருக்கிறாள். கல்லூரிக்கு புறப்பட்டு விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் முன்னால் வந்து நின்றவள், ஆமா உனக்கு பைக் இருக்கு? வேலை வெட்டி இல்லாத உனக்கு எங்க இருந்து பைக்கு? ஏதாவது ஓசி பைக்க வச்சிருப்ப, அதுல உன் கூட வந்தா ஏமானந்தான் போகும். நான் பஸ்லயே போயிடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டாள் கங்கா. செய்வதறியாது திகைத்து நின்றான் வெற்றி. அப்போதுதான் அவனது செல்போனுக்கு எம்எல்ஏ அன்புமணியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க சார் என்றான். என்னத்தப்பா சொல்ற? என்னுடைய மகன் படம் எடுக்கணும்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கான். ஒரு வாரத்துல முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு போன. நானும் தினைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் உன் முடிவை நீ சொன்ன பாடில்ல. ஒரு வாரமும் ஓடி போச்சு. என்னதான் முடிவு பண்ணிருக்க? கங்கா வீட்டிற்குள் நுழைந்து விட்ட கோபம், அவளை எப்படியாவது இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற வேகம், அது மட்டுமே வெற்றியை ஆட்கொண்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சினிமாவில் நடிப்பதா? கோபமாக வந்தது. ஆனாலும் பற்களை கடித்து அதை அடக்கியவன், சாரி சார், என்னால நடிக்க முடியாது. எனக்கு நடிக்க தெரியாது, நடிப்பு வராது. அப்படி சொல்லி என்ன குழியில தள்ளி விட்டுறாத. உனக்கு நடிக்க தெரியாட்டி கூட பரவாயில்ல, நீ சும்மா ஒரு காதல் பார்வைய மட்டும் வீசு, சினிமா ஹிட் ஆயிடும். உன்னுடைய பெருமை உனக்கு தெரியலப்பா. யானைக்கு தன் தந்தத்தோட மதிப்பு தெரியாதுல்ல, அதே மாதிரிதான். எங்க பாரு, உன்னுடைய மதிப்பை நான் எடுத்து சொல்றேன், புரிஞ்சுக்க. சார் பிளீஸ் என்னை விட்டுடுங்களேன். இந்த கங்கா வீட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கிடையில நீங்க போன் பண்ணி உயிரை வாங்குறீங்களே சார். என்னப்பா, யானை கரும்பு தோட்டத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யுதுன்னு சொல்ற மாதிரி சொல்ற? இப்போ எங்க நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. இவள முதல்ல இங்க இருந்து மூட்டை கட்டி அனுப்பணும். கட்டுனதுக்கு அப்புறமா சினிமால நடிப்பல்ல. என்ன சார் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சினிமான்னு வந்து நின்று உயிரை வாங்குறீங்க? என்னப்பா, என் மகன் ஏன் உயிரை வாங்குறான், நான் உன் உயிரை வாங்குறேனா? அப்படி இல்ல சார், நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்னால நடிக்க முடியாது சார், நடிக்க தெரியாது சார். ஆளை விடுங்க சார் பிளீஸ். சரி சரி, நீ இப்ப ஏதோ ஒரு பதற்றத்துல இருக்க, தவிப்புல இருக்கன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும். அதனால நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நல்லா யோசிச்சு நாளைக்கு உன்னுடைய முடிவை சொல்லு போதும். சார், எத்தனை நாள் யோசிச்சாலும் எத்தனை வருஷம் யோசிச்சாலும் என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்லை சார். என்னால சினிமால நடிக்க முடியாது. நீங்க வேற ஏதாவது ஹீரோவை பாருங்க சார். அழைப்பை துண்டித்தே விட்டான் வெற்றி. கோபமாக அறைக்குள் சென்றவன் ஏதோ ஒரு உடைக்குள் தன்னை திணித்துக் கொண்டு கிளம்பிவிட, எங்கப்பா மில்லுக்கு தானே போற கேட்ட அப்பாவை முறைத்தவன், ஏன் அந்த மில்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்களோ? அதுக்கு இன்னொரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுதோ? இல்லப்பா, நீ சும்மா தானே வீட்டுல இருக்க. என்னப்பா எல்லாரும் அவள மாதிரி பேசுறீங்க? அவள நான் வீட்டுல வெட்டியா இருக்கேன், வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு சொல்றா, நீங்களும் அதையே சொல்றீங்க. கத்தியை விட்டான் வெற்றி. அப்பா அம்மா இருவரும் நடுங்கி போயினர். இன்று வரை இப்படி அவன் பேசி அவர்கள் கேட்டதில்லை. சரி சரி, நீ கிளம்பு. அப்பா அடங்கி போக கோபமாக வெளியேறினான் வெற்றி. அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எது எப்படியோ இந்த பொண்ணோட நம்ம வெற்றி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம்தான். கோர்ட்ல கேஸ் வேற நடக்குது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கேஸுக்கு அர்த்தமே இல்லாம போகும். இல்லைன்னா கேஸு கோர்ட்டு நனைஞ்சு நம்ம மானம் தான் கப்பல் ஏறும். இப்ப ஓடிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைச்சாலே போதும். பெருமூச்சு ஒன்றை விட்டவர் செய்தித்தாளை மடித்து டீப்போ மீது வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றார். அம்மாவும் பெருமூச்சு விட்டபடியே சமையல் அறைக்குள் சென்று தன் வேலையில் மூழ்கினார். மாலை கங்கா கல்லூரியில் இருந்து வரும்போது அவள் ஊற வைத்திருந்த அவனது துணிகள் அனைத்தும் அலசி கொடியில் காய போடப்பட்டிருந்தது. அவன்தான் அனைத்தையும் அலசி காய போட்டிருக்கிறான் என்று நினைத்தாள். வீட்டிற்குள் வந்தவளை இன்முகத்தோடு வரவேற்றார் வெற்றியின் அம்மா. அவளும் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அறைக்குள் செல்ல டீ கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தவர், நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா
நான் உன்னை என்னுடைய மருமகளா தான் பாக்குறேன். அவரை ஏறிட்டு பார்த்த கங்கா, என்னுடைய எதிரி ஏன் எதிரி உங்க மகன் மட்டும்தான், நீங்க யாரும் கிடையாது. அவர் கையில் இருந்த டீயை வாங்கி மெல்ல பருக ஆரம்பித்தாள். அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அறையில் இருந்து அமைதியாக வெளியே சென்றார் வெற்றியின் அம்மா. இரவு 10 மணி ஆகியும் வெற்றி வீடு வந்து சேரவில்லை. 10:30 ஆன போது அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்பா. என்ன வெற்றி, நீ இன்னும் வீடு வந்து சேரல? எங்க போயிருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் வந்து சொல்றேன். அவ வீட்டுல இருந்து போயிட்டாளா இல்லையா? இல்ல, வீட்டுலதான் இருக்கா. ஏன் கேக்குற? அதற்கு பதில் கூறாமல் அழைப்பை துண்டித்தான் வெற்றி. ஏனோ அப்பாவின் இதயம் படபடத்தது. அருகில் அமர்ந்திருந்த அம்மா அப்பாவின் கரத்தை பிடித்தார். என்னங்க, என்ன ஆச்சு? உங்க முகமே சரியில்லை. வெற்றி தானே போன் பண்ணோம்? ஆமா. ஏதாவது பிரச்சனையா? தெரியல, அவன் வந்தாதான் தெரியும். பதற்றத்தோடு வாசலையே பார்த்தார் அப்பா. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.